ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் இருந்தது ஆடு வளர்ப்புன்னு. இப்ப எல்லா சமுதாயத்திலும் வளர்க்காங்க. அதுல வந்து பணக்காரங்க வந்து வளர்க்கல வந்து நட்டம் வந்துடுது. ஏழைய வளர்க்கல வந்து நல்ல லாபம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏழைய வந்து அதே இதா பராமரிச்சு இந்த ஆட்டுக்கு என்ன செய்யணும், மேய்க்கணுமா, ஏதாவது ஒண்ணுமா, அதை என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணுமா அப்படின்னு அது உழைப்பு நல்லா உழைக்காங்க. பணக்காரங்க ஆள் போடுறதுனால நம்ம அவன் சம்பளால பாத்துருக்கான்ல அப்படின்னு இருப்பாங்க. அவன் சம்பளால வந்து இப்போ வந்து அந்த வேலைக்காரங்க வந்து கரெக்டா கிடைக்காது. அது ஒரு காலத்துல ஒரு நம்ம அப்பா காலத்துல வேலைக்காரங்க ஒழுங்கா வேலை பார்த்தாங்க. இப்ப யாருமே அப்படி வேலை ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. டயம் ஆனவொடனே வந்துப்பாங்க, டயம் முடிஞ்சோன்னா போய்கிட்டே இருப்பாங்க. அது நாட்டுல லாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பாக்காங்க. பார்த்தோன்னே மறுபடியும் சம்பளால போட்டு ஒரு மாதிரியா லாபம் கணக்கு அவங்க பார்க்கும்போது லாபம் இல்லையா அப்படின்ட்டு அவன் தொழில விட்டுறாங்க. இந்த ஏழைகள் வந்து கரெக்டா மேய்ச்சல் அந்த ஆடு பராமரிக்கிறதுனால அது நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா அந்த ஏழைய வந்து லாபம் இருக்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. பணக்காரங்க வந்து பந்தாவுக்கு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், நான் ஒரு ஆடு வச்சிருக்கேன், எனக்கு அதுல அவ்வளவு ரூபா வருது, இவ்வளவு ரூபா வருதுன்னு சொல்றாங்க.